விசித்திர வீரியன் மற்றும் அம்பிகை மற்றும் அம்பாலிகை. மகாபாரதம் என்பது வீரர்களின் கதை அல்ல, அது தியாகத்தின் கதை, தர்மத்தின் கதை, வம்சத்தின் விதியை மாற்றிய முடிவுகளின் கதை. இன்று நாம் பார்க்க போகும் கதை சஸ்தினாபுரத்தின் இளம் அரசன் விசித்திர வீரியன் மற்றும் அம்பிகை அவருடன் அம்பாலிகை. இந்த கதைதான் எதிர்காலத்தில் மகாபாரதத்தை உருவாக்கும் விதையின் ஆரம்பமாகும். முதலில் பீஷ்மர் அரசின் பாதுகாவலன். பீஷ்மரின் பயங்கர சபதத்திற்கு பிறகு சஸ்தினாபுரம் அவர் கைகளில் பாதுகாப்பாக இருந்தது. சந்தனு மன்னன் மறைந்த பின் சத்தியவதியின் மகன்கள் அரியணைக்கு வந்தனர். முதலில் சித்ராங்கதன். ஆனால் விதி அவனை நீண்ட காலம் அனுமதிக்கவில்லை. அவன் மறைந்ததும் இளம் வயதில் விசித்திர வீரியன் அரியணையில் அமர்ந்தான். அந்த அரசனுக்கு பீஷ்மரே தந்தையும் ஆசானும் காவலனுமாக இருந்தார். விசித்திர வீரியனின் இளமை. விசித்திர வீரியன் இளம் வயதிலேயே அரசனானான். அவனிடம் வீரம் இருந்தது, அரச மரியாதை இருந்தது, ஆனால் அரச அனுபவம் இல்லை. பீஷ்மர் அவனை தர்மத்தின் வழியில் அரசனை போல உருவாக்கினார். ஆனால் ஒரு அரசுக்கு வாரிசு அவசியம். அதை நினைத்து பீஷ்மரும் சத்தியவதி தேவியும் ஒரே முடிவு எடுத்தனர். காசி நாட்டின் அரச குமாரிகள். அந்த காலத்தில் காசி நாடு பெரும் செல்வமும் அழகும் மரியாதையும் கொண்ட நாடு. அங்கு 3 அரச குமாரிகள் இருந்தனர்: அம்பா, அம்பிகை, அம்பாலிகை. அவர்களுக்கான சுயம்வரம் நடைபெற இருந்தது. இந்த செய்தி சஸ்தினாபுரம் வந்ததும் பீஷ்மர் ஒரு தீர்மானம் எடுத்தார். சஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் இந்த திருமணத்தில் இருக்கிறது. பீஷ்மரின் வீர செயல் சுயம்வரம். காசி நாட்டின் சுயம்வரத்தில் பல அரசர்கள் தங்கள் வீரத்தை காட்டினர். அந்த நிமிடம் பீஷ்மர் தன் தேரில் வந்து அனைவரையும் அதிர வைத்தார். தன் வீரத்தால் அம்பிகை மற்றும் அம்பாலிகையை விசித்திர வீரியனுக்காக அழைத்து வந்தார். அது அகங்காரம் அல்ல, அது ஒரு அரசின் கடமை. ஆனால் இந்த செயல் மகாபாரதத்தில் பெரும் விளைவுகளை உருவாக்க போகிறது. அம்பிகை மற்றும் அம்பாலிகையின் திருமணம். சஸ்தினாபுரம் திரும்பிய பின் விசித்திர வீரியன் அம்பிகை மற்றும் அம்பாலிகையை இருவரையும் மணந்தார். அரச அரண்மனையில் மகிழ்ச்சி நிறைந்தது. சத்தியவதி தேவி வம்சம் தொடரும் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். ஆனால் விதி மீண்டும் தன் வேலையை செய்தது. விசித்திர வீரியனின் மறைவு. திருமணத்திற்கு சில காலத்திலேயே விசித்திர வீரியன் நோயுற்றான். அரச மருத்துவர்கள் அனைவரும் முயன்றனர். ஆனால் இளம் அரசன் இந்த உலகை விட்டு முன்னதாகவே சென்றான். சஸ்தினாபுரம் மீண்டும் துயரத்தில் மூழ்கியது. சத்தியவதியின் கவலை. ஒரு பக்கம் 2 விதவைகள், அம்பிகை மற்றும் அம்பாலிகை. மற்றொரு பக்கம் வாரிசு இல்லாத சஸ்தினாபுரம். சத்தியவதி தேவி பீஷ்மரிடம் பார்த்து சொன்னால், வம்சம் அழிந்தால் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அந்த கேள்வியே அடுத்த பெரிய திருப்பத்தை உருவாக்குகிறது. வருங்காலத்தின் விதை. அம்பிகை மற்றும் அம்பாலிகை அவர்கள் வாழ்க்கை இனிமேல் தங்களுடையது மட்டும் அல்ல, அவர்கள் மூலம்தான் பாண்டவர்கள், கௌரவர்கள் பிறக்க போகிறார்கள். மகாபாரதம் இப்போது தான் உருவெடுக்கிறது. விசித்திர வீரியனின் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை.
ஆனால் அவன் வாழ்க்கை ஒரு மகா வரலாற்றின் அடித்தளமாக மாறியது. அடுத்த எபிசோடில் தேவவியாசர் நியோக பிறப்பு மற்றும் தர்மத்தின் சிக்கல்களை நாம் காண இருக்கிறோம். தொடர விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.